வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையத்தால் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்கள் மாற்றப்பட்டிருப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒருதலை பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கை என்றும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வியில் மண்ணை கவ போகிறது. பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்திற்கு வராத குறையாக தேர்தல் களத்தில் முழு மூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்களை மாற்றியிருப்பது ஒருதலை பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயம் சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது. அரசியல் சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு தந்துள்ள பாதுகாப்பு பாஜகவிற்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்கல்ல, நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடிக்கும் பாஜக ஆட்சியில் ஆதிக்க மனப்பான்மையுடன் பணியாற்றும் தேர்தல் ஆணையம் இதனை உணராமல் இருப்பது ஆணையத்தின் கண்ணியத்தை கடை தெருவில் கொண்டு வந்து நிறுத்தியது. பாஜக ஆளும் அஸ்ஸாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அங்கு DGP தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. பாஜக பிராக்சி ஆட்சி நடத்திய பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றது. அங்கும் DGP தலைமைச் செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமைச் செயலாளர் DGP ஆகியோர் தேர்தல் ஆணையத்தின் கண்ணை உறுத்துகிறார்கள். அவர்களை பாஜகவின் தூண்டுதலில் மாற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் கைகோர்த்து நடக்க இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போக துடியாய் துடிப்பது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல. ஆணையத்தின் அலுவலர்கள் இன்று இருக்கலாம், நாளை பதவியிலிருந்து போய்விடலாம். ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் நம் அரசியல் சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது நம் நாட்டிற்கும் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கும் பேராபத்து. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறி தலைமை தேர்தல் ஆணையரை நானே தேர்வு செய்வேன் என்று புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து பிரதமர் அவர்களுக்கோ அல்லது அவர் வழி நடத்தும் ஒன்றிய பாஜக அரசுக்கோ தேர்தல் ஆணையத்தின் புனிதத்தன்மையை புரிய போவதில்லை என்பதை தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் புரிய வரும். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வியில் மண்ணை போவது உறுதி. சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக பாஜக அடங்கிய NDA கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.